இப்ப கடுகுலாம் பொரிஞ்ச பிறகு இந்த மசாலாலாம் தட்டி வச்சிருந்தோம்னா ரசத்துக்கு அதை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே செவர விடணும். கொஞ்சம் நல்லா வதக்கி இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம், அதிகமா போடக்கூடாது, பெருங்காயம் கொஞ்சமா. அவ்வளவுதான். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு இப்ப ரசம்லாம் கூட்டி வச்சிருக்கோம்ல, இந்த பொருள் எல்லாம் போட்டு அதை அப்படியே இதுல தாளிச்சு விட வேண்டியதான். ரசம் வந்து மூடவே கூடாது, அப்படியேதான் இருக்கும். சிறு அனல்ல அது கொதிக்கணும், வேகமாலாம் வைக்க கூடாது. வந்து மிக்சில எல்லாம் போட்டு இதை உடைக்க கூடாது. இந்த ஜாமான்லாம் இந்த மாதிரி ஆட்டுக்கல் பாருங்க, சின்னதா இந்த மாதிரி வாங்கி வச்சு ரசத்துக்கான பொருளை இதுல போட்டு உடைச்சிக்கணும். பொருள்லாம் காட்டின வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் அரிஞ்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறோம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வெறுசா பண்ணாம மீன் மேக்கர் போட்டு செய்ய போறோம். நாங்க கத்திரிக்காய் பொரியல் பண்ணா கொஞ்சம் மீன் மேக்கர் கலந்துக்குவோம். மஷ்ரூம் போடுவோம், இல்லைனாக்கா இது போடுவோம். ஓகே, இப்ப நான் மீன் மேக்கர் போட்டுக்க போறேன். கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு கத்திரிக்காய் ரசம்லாம் வந்து பொதுவா எல்லாரும் செய்யறது என்ன இருக்கு, கத்திரிக்காயில நிறைய வந்து ஹெல்த் இருக்குது. கத்திரிக்காயில சத்தானது இருக்குது. அதனாலதான் கத்திரிக்காய் எல்லாருமே பொதுவா செய்யறதுதான். நம்ம வந்து கத்திரிக்காயில வந்து நிறைய சொத்த கத்திரிக்காய் தான் நல்லதே. சொத்தை இல்லாம இருந்துச்சுன்னா அது கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய். இது நாட்டு கத்திரிக்காய். சொத்தை இருந்தாதான் நல்லது. இல்ல, அத கட் பண்ணணும். அதுல வந்து வண்டு பூச்சி இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து எதுவுமே வண்டு எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக மருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மருந்து அடிக்காததுனாலதான் இதுல பூச்சி இருக்கு, புழு இருக்கிறது, வண்டு இருக்கிறது. அதனால இது உடம்புக்கு நல்லது. அதனாலதான். ஆனா கத்திரிக்காயில எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் செய்யறது எல்லாருக்குமே வந்து கத்திரிக்காய்னா பிடிக்கும். நாங்க செய்யறது கத்திரிக்காய் எதுக்காக எடுத்துருப்போம்னா மீன் மேக்கர் போடுவோம், இல்லைனாக்கா இது மஷ்ரூம் போடுவோம். இன்னைக்கு நான் மஷ்ரூம் போடல. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து கடையில இருந்து எதுவும் இல்லைனாலும் அப்படியே போடக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கீங்க. இல்ல, இது வந்து மீன் மேக்கரை இந்த சோயான்னு சொல்லுவோம், அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணா அதை விட ரொம்ப பெட்டர் தான். இதை நான் சும்மாவே இப்ப வாஷ் பண்ணிக்கிறேன். ரசம் பாருங்க, அப்படியே லைட்டா மதிச்சு விட்டுட்டு வருது பாருங்க. இந்த மாதிரிதான் வரணும். சிறு அனல்ல வச்சுதான் ரசத்தை எப்பயுமே வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நல்லா ரசத்தை கொதிக்க விட்டுட்டோம்னா கடுத்து போயிடும், நல்லா இருக்காது. இந்த ரசம் வந்து எல்லாருமே பொதுவா ரசம் வைப்பாங்க. இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா மிளகு அதிகமா கொடுத்துருக்கேன். இதுல மிளகு, ஜீரகம் கொஞ்சம் வந்து இதுல ஸ்பெஷல் என்னன்னா மிளகு அதிகமா சேர்த்திருக்கேன். மிளகு ரசம் இது. ஓகே, இப்ப தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு இறக்கிடுவேன். இப்ப இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இது வாஷ் பண்ணதை எடுத்து வச்சுருக்கோம். இப்ப கத்திரிக்காய் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். வானல் வச்சுட்டு வானல் நல்லா காயிடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம்.
இந்த மீன் மேக்கரை கொஞ்சம் எண்ணெயில அப்படியே பாயில் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து எதுக்கு பாயில் பண்ணி சொல்றேன்னா கொஞ்சம் கிரிஸ்பியா இருக்கும், அதுக்காக தான். ஒரு மண் இருக்கும். இது வந்து சுடுதண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் இதை எடுத்து வைப்போம். அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, சும்மா வாஷ் பண்ணோடனே கொஞ்சம் எண்ணெய் இதை போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கான பொருளை ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கோல்டு கலர்ல இருக்கிறது தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆயில் வந்து நிறைய போட்டுக்க கூடாது, அது உடம்புக்கு நல்லது கிடையாது, கொலஸ்ட்ரால் ஏற்றிடும். இதை கம்மி பண்ணிக்கிறது நல்லதுதான். இது கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னா அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். தக்காளியை இப்போ ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காய் இப்ப தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப கத்திரிக்காய் இது கூட சேர்த்துப்போம். கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சம் வதக்குவோம். இப்ப கத்திரிக்காய் வதக்கும் போது அடுப்பு தீயை கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா பொருள் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலதான் இதுல வந்து ஒட்டாது, கத்திரிக்காய் மேல இந்த மசாலா ஒட்டாது. ஏன்னா கொஞ்சம் கார மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா, கொஞ்சோண்டு வந்து வீட்டுத்தூள், எல்லாமே இந்த கத்திரிக்காய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 கத்திரிக்காய்க்கு இது ஒரு 2 ஸ்பூன் தான் எல்லாமே. நான் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே இதுல போட்டுக்க வேண்டியதுதான். என்ன சொன்ன திரும்ப சொல்லு. ஏதோ ஏதோ நீங்க சொன்னீங்க கேமரா ஆஃப் பண்ண சொன்னீங்க. சும்மா உட்காந்து கிளம்புறதுக்கு இதோடு சொல்லு. இருக்கு இது புரிஞ்சுதம்மா, சுறுசுறுப்பா இருக்கும். சும்மா சாப்பிட்டு கொப்பையை வளர்த்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. என் பையனுக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டா இருக்கணும். ஏதாவது பாருங்க, இப்ப நான் இந்த போட்டுன்னா இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பக்கத்துல வச்சுக்க கூடாது, நீட்டா வச்சுக்கணும் அவனுக்கு. ஆனா அவன் தொப்பையை வச்சுக்கணும் நிற்பான். இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் தான் மசாலாவோட ஒட்டி வச்சுங்க பாருங்க. மசாலா எல்லாம் பிடிச்சிட்டு வருங்க. இப்ப என்ன பண்ணனா கொஞ்சம் இதுக்கு தண்ணி போட்டுக்க வேண்டியதான். தண்ணி கொஞ்சமா தண்ணி போட்டாச்சு. இங்க அப்படியே போடுவோம். இப்ப கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துப்போம். நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு. கத்திரிக்காய் கொஞ்சம் கொதி வரட்டும், கொஞ்சமா தான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதிகமா போல. இப்ப மீன் மேக்கரை வந்து நம்ம கொஞ்சம் கொதி வரட்டும், அப்புறமா போட்டுக்குவோம். கொஞ்சம் தர இருக்கட்டும். இப்ப கத்திரிக்காய் ட்ரை ஆயிட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணுவோம், மீன் மேக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். மீன் மேக்கரை இதுல போட்டுக்க வேண்டியதான். இதை வந்து எல்லாருமே சுடு தண்ணியில கொஞ்சம் போட்டு எடுத்து அப்புறமா தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயில இதை கொஞ்சமா பொரிச்சு எடுத்திருக்கேன். லைட்டா பொரிச்சு போட்டா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அவ்வளவு. இப்ப இந்த மீன் மேக்கரை இதோட கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா இது அப்படியே ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து பார்ப்போம். இப்ப மூடி வைக்கணும். இப்ப நம்ம மூடி வச்சோம் இல்லையா, அது வந்து அடுப்பை நம்ம சிம்ல தான் வச்சுட்டு போயிருக்கோம். சிம்ல தான் வச்சிருக்கோம். இப்ப வந்து திறந்து பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சா பார்ப்போமா? கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
நம்ம போய் சாப்பிடுவோம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இறக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப கத்திரிக்காய் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம் இல்லையா, இப்ப சாப்பிட டைம் வந்துச்சு. நம்ம எடுத்துட்டு சாப்பிட போவோம். ஒயிட் ரைஸ், ரசம், கத்திரிக்காய், மீன் மேக்கர் போட்டு கத்திரிக்காய் பொரிச்சுது. சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. சாப்பிட போறோம். இப்ப சாப்பிடலாமா? ரசம் ஊத்தி, கொஞ்சமா ரசம் ஊத்தி, கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. சூப்பரா ரசம் எப்படி இருக்குதுயா? நல்லா இருக்கா?